கை தொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே ஒளிலியம்பெருமான் உண்டையூர் சீல நெல்லு பெற்றேன் ஆளிலையம்பெருமான் அயட்டி தரப்பணியே வண்டமருங்குழலால் உமை நங்கையோர் பங்குடையாய் விண்டவர் தம்புரம் மூன்றெறி செய்த எம் வேதியனே செந்தீரை நிர்வயல் சூழ் சிறு கோளிலியம் பெருமான் அண்டமதாயவனே அவை எட்டி தரப்பணியே பாதியோர் பெண்ணை வைத்தாய் படருஞ்சடை கங்கை வைத்தாய் மாதர் நல்லார் வருத்தம் அது நீயும் அறுதி என்றோய் காதில் பூழில் பூடை சூழ் புண்டையூர் சீல நெல்லு பெற்றேன் ஆதியே அற்புதனே அவை எட்டி தரப்பணியே சொல்லுவதென் உன்னை நான் தொண்டை வாயுமை நங்கையை நீ புல்கியிடத்தில் வைத்தாய் ஒரு பூசல் செய்தார் உளரோ கொள்ளை வாழம்பூரவில் புண்டையூர் சீல நெல்லு பெற்றேன் அல்லல் களைந்தடியேற்கு அவை எட்டி தரப்பணியே முல்லை மூறு வலுமை ஒரு பங்கோடை முக்கணனே பல்லுயர் வெந்தலையில் பழி கொண்டூழல் பாசுபதா கொள்ளை வாழம்பூரவில் திரு கோளிலி பெருமான் அல்லல் கடைந்தடியேற்கு அவை எட்டி தரப்பணியே எம்பெருமானுடையே நினைந்தேத்து குறவ மருங்குழலால் உமை நங்கையோர் பங்குடையாய் பறவை பசி வருத்தம் அது நீயும் அரிதி என்றே குறவமரும் கோழில் சூழ் குண்டையூர் சூழ நெல்லு பெற்றேன் அரவம் அசைத்தவனே அவை அட்டி தரப்பணியே எம்பெருமான் உனையே இணைந்தேத்துவன் எப்பொழுதும் பம்பவரும் குழலால் ஒரு பாகமம் வந்தவனே எம்போனின் மாளிகை சூழ் திரு கோளிலி எம்பெருமான் அவை எட்டி தரப்பணியே அரக்கன் மூடிக்காரங்கள் அடர்த்திட்ட எம் ஆதிப்பிரான் பறக்குமார் அவள் குழால் பறவை அவள் வாடுகின்றாள் குறக்கினங்கள் கூதிக்கொள் புண்டையூர் சீல நெல்லு பெற்றேன் இறக்கமதாயடியேற்கு அவை எட்டி தரப்பணியே பண்டை மால் வீரமன் பறந்தும் இடமைக்கும் பறந்தும் கண்டிலராயவர்கள் கடல் காண்பரிதாய வீரான் தென்திரை நிர்வாயில் சூழ் திரு கோளிலி எம்பெருமான் அவை எட்டி தரப்பணியே கொள்ளை வாழம்பூருவில் திரு கோளிலி மயவனை நல்லவர் தாம் பரவும் திருநாவலூர் ஆவணவன் நெல்லிட ஆட்கள் வேண்டி நினைந்தெத்திய பத்துமல்ல அல்லல் காலைந்துலகின் அண்டர் வானுலகு ஆள்பவரே என்று சாமி நெல்லிட ஆட்கள் வேண்டியே கேட்டதாகவே பாடுகிறார். அதே பதிவு பண்ணுகிறார். எதற்காக இதை பாடினாருங்கிறது காரணம் சொல்லுகிறார். சுவாமி எப்படி நினைக்க வேண்டும்? நீல அவ்வளோ தூரம் நீட்டணும். அது நீல நீல ரொம்ப நாளாக உன்னை நினைச்சிட்டு இருக்கா சுவாமிங்கிற. ரொம்ப நாளாக உன்னை தவிர எனக்கு யார் தெரியும் இல்லையா? நீல இவனா 2 வருஷமாக தானே, 1 வருஷம் கூட நாவலையே, அதுக்குள்ள நீல நினைந்தார். ஏன் பாடுறாரு? பல ஜென்மங்களாக அவர் கூடவே இருக்கார். நீல நினைந்து அடியேன் மனசில் நினைச்சா போதா சார், எப்பொழுது நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த கோயில் சாமி போய். அது மனசில் நினைப்பு எப்பொழுதும் இடைவிடாமல் இருக்க வேண்டும். இடையரா பேரன்பு அப்படின்னாரு. இதை இடையரா பேரன்பும் மழைவாரும் இணைவழியும் விழவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவவேட பொலிவழகும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் துடையரா செவ்வாயும் அப்படின்னு திருவாக்கரசு பெருமான் இருக்காருன்னு சொல்லுகிறார். இடையரா பேரன்பு எப்பொழுதும் நினைக்கணும் சாமியை. இடையில எங்கேயாவது விட்டுட்டு போயிடக்கூடாது. வேறு சிந்தனைகள் ஈடுபடுறதுனால சுவாமி சிந்தனை இல்லாமல் போயிடக்கூடாது. அல்லது நமக்கு ஒரு கிருஷ்ணாஷ்டம் வரும்பொழுது அதை சாமியை விட்டுவிட்டு நமக்கு நடந்து போச்சுன்னு வருத்தப்படக்கூடாது. எல்லாமே சாமி செய்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்வது தான் என்னது? நீல நினைந்தல். நீல நினைந்து அடியேன் உமை. உமைனா உண்மை, அது இடை குறையா வந்திருக்குது. உண்மைன்னு அர்த்தம்.
உமை அது உண்மைன்னு இருக்கணும். அது உண்மைங்கிறது உன்னைன்னு உனைன்னு இருக்கா? இங்கே உமைன்னு தான் இருக்கு. உமைனாலும் உனைனாலும் ரெண்டு ஒன்று தான். என்கிட்ட ஒரு 2 பேர் இருக்கு சார். என்கிட்ட சேப்பில் ஒன்று வேலை, சேப்பில் ஒன்று கருப்பில் ஒன்று இருக்கிற வேறு 2 பேர் இருக்கு சேப்பம். நீலநினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன். தினைக்கு என் கை ஒன்று நோக்கி கும்பிட்டு கொண்டே இருக்கும் சுவாமி. வடங்க தலை வைத்தாய் அப்படிங்கிற வணங்கி கொண்டே இருப்பேன். கைகால் கூப்பி தொழியிருந்தார். சேர்ந்தறிய கையானைன்னு மணிவாசகரோட சாமியை பண்ணார். அவர் கை எப்போது சேர்ந்ததில்லை. நம்ம கை எப்பொழுதும் சேராமல் இருக்கக்கூடாது. பெருமானை கும்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த நமஸ்கார முத்திரைன்னு பேர். கும்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். நீ சாப்பாடு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நித்தலும் கை தொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. ரொம்ப கஷ்டப்படுறா சார் என் ஒய்ஃபு. இல்லை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கும். நாங்கள் இந்த நெல் போனால் சரி எங்கள் வீட்டில் சாப்பாடுங்க. சாமிகிட்ட பாதியாடி விண்ணப்பம் பண்ணுறாரு அவர் இல்லையா? இல்லை உயர்வு நவிர்ச்சின்னு போயிருது. என்னென்னவோ விளக்கம் எழுதுவோம் முன்னாடி வந்தவங்கலாம். உயர்வு நவிர்ச்சி எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேணும், அவ்வளோதான். நாங்கள் மட்டுமா சாப்பிட போகிறோம், அடியாருக்கெல்லாம் கொடுக்குறது இல்லையா? இப்போ எங்களுக்கு யாரும் கொடுத்தாதானே நாங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால கேட்குறார். வாள் அணகண் அப்படின்னா வாள் போல நீட்டாக இருக்காங்க கண்ணு. வாள் நீட்டாக இருக்குது, ஒளி புரிஞ்சிய கண். வாள்னா ஒளின்னு உண்டு அர்த்தம் உண்டு, வாள் போல நீட்டாக இருக்கு. வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. அவள் ரொம்ப வருத்தப்படுறா. அவளுக்காக நெல் அனுப்பி ஆகணும். உடனே திருவாரூருக்கு அனுப்பி ஆகணும். சுவாமி கோழிலியம் பெருமான், நீ ஏன் சுவாமி கோழியில் இருக்கிறவரே, நீ என்னோட சாமி தானே, நீ என்னை ஆட்கொள்கிறீர்களே, அப்போ நீ எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டாமா? குண்டையூர் சில நெல் பெற்றேன். இதை பொன்னிடை ஒருத்தர் கலைக்கோவன் அப்படின்னு ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த பதிகத்தையும் இந்த சரித்திரத்தையும் எடுத்து ரொம்ப ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு. எனக்கு என்னமோ சுந்தரமூர்த்தி சாமி பேசுறதுலாம் ஒன்றும் பிடிக்கல சார் இருக்காரு அவர். இது என்னமோ ஏன் அதை போய் சில நெல்லுங்கிறார் அப்படின்னா, இந்த பிரம்மாண்டத்துக்கு அது சின்ன நெல். ரெண்டாவது ஆமாம் சில நெல் பெற்றேன்னொடனே நான் ரொம்ப நிறையா வாங்கியிருக்கேன். அவர்கிட்ட போய் சொன்னால் அது நல்லாவா இருக்கும், ஆகரியமா இல்லை. அவர் தான் கொடுத்துருக்கு, அவர்கிட்ட போய் நிறையா வாங்கினாங்கிறதோடு ஒரு அடக்கத்தோடு சொல்லிக் கொள்ளுகிறாரு. இது அவ்வளோதான். இதுக்கு மேலே அது ஆராய்ச்சி இல்லை. சில நெல் பெற்றேன் உனக்கு தெரியாதா சமாச்சாரம் அப்படிங்கிறது. இங்கே விஷயம் என்ன, எவ்வளோ நெல் பெற்றோங்கிறதா, எனக்கு ஆள் வேணுங்கிறது தான். சில நெல் பெற்றாருன்னா ஏன் சார் அப்புறம் ஆள் இருக்கு? அதனால் அவர் சொல்லும் போதே சேர்த்து தான் சொல்கிறார். கொஞ்சம் நெல் பெற்றுங்க, வேலைக்கு ஆள் கூப்பிட்றோம், என்ன செய்வோம்? கொஞ்சம் நேரத்துக்கு வேலை தான் வாங்கணும் தானே கூப்பிடுவோம். வேலைக்கு ஆள் கூப்பிட்றோம். சரி ஐயாவுக்கு தெரியும்ப்பா, 2 மணி நேரத்து வேலை தான் சார். கார்த்திகை கூப்பிடுறீங்களா உங்கள் அப்படின்னு வந்து பார்த்தா தான் தெரியும். நெல்லில் கல் எடுக்க சொன்ன எடுத்தியா, அப்போ தானே வெந்நீர் போட சொன்னீங்க, வெந்நீர் போட்டி அப்போ தானே கடைக்கு போக சொன்னீங்க அப்படின்னு கேட்குறது ஒரு பேர். கடைக்கு போலியாடா, அப்போ தானே அரிசியில் கல் பொறுக்க சொன்னீங்க, பொறுக்கலையாடாலும் கேட்க வருது. அப்போ தானே இப்போ கூப்பிட்டீங்க. அது மாதிரி நம்ம எவ்வளோ வேலை சொல்லுவோம் அப்போ தான் தெரியும் இல்லையா? அதனால் இந்த தரம் என் கணக்கு தெரியலையே, கொஞ்சம் அப்படி தான் கேட்குறேன், கணக்கு தெரியல. அப்பா ஆளை கூப்பிடும்பொழுது என்கிட்ட கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது சொல்ல கூப்பிடவா அப்படின்னு நான் கூப்பிடுவாங்க. கொஞ்சம் வேலை இருக்குது வாங்க சார் கூப்பிட மாட்டாங்களா, வேறு கொஞ்சம் நெல் இருக்குது ஆள் கூப்பிடுங்கன்னு கூப்பிட கேட்குறாரு, அவ்வளோதான். சில நெல் பெற்றேன், ஆனால் ஆள் இல்லை சார், வேலைக்கு ஆளே இல்லை, கூப்பிட்டா வரமாட்டான் யாரும் அப்படிங்கிறது மாதிரி ஆள் இல்லை. ஊரில் விவசாய ஆட்களுக்கு கூப்பிடுவாங்க, உள்ளூரில் வேலை செய்ய மாட்டான் கூப்பிட்டா. உள்ளூரில் இவனுக்கு வேலை செய்ய வெக்கமாக இருக்கும், அவன்கிட்ட போய் என்ன வேலை செய்யணுமா அப்படிம்பா. ஆனால் வெளியூரில் போய் இதை விட கேவலமான வேலை செஞ்சுருவான் போய். உள்ளூரில் அவன் மான போவோம், அப்படி இருக்காங்க, ஊரில் இருக்கிறாங்க, ஊரில் பார்த்தா தெரியும். வழி இல்லைன்னா வெளியூரில் போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க, ஆளுக்கு வெளியூர்லேருந்து ஆள் கூப்பிட்டு வருவாங்க. அதனால் ஆளில எம்பெருமான் அவை அட்டி தரப்பணியே என்று கேட்கிறார். அட்டி தருதல்னா அள்ளி கொண்டு வந்து கொடுக்க சொல்லுகிறார். அட்டுதல் அப்படின்னா அள்ளுதல்னு அர்த்தம். அடுக்குதல், அட்டி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. எதில் சொல்லுவாங்கன்னா இந்த செங்கல் போடுறாங்கல்ல, செங்கல் அறுக்கிறாங்கல்ல, கல் அறுக்கிறது, அதுக்கு மெஷினரி வந்துட்டு இருப்போம். அது சேம்பர் கல்னு ஒன்று இருக்குது. மக்கள் கல் அறுக்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னா அதை எடுத்து அடித்து அதை வச்சு எண்ணுவாங்க, ஆட்களில் எண்ணுவாங்க. அதை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். ராமேஸ்வரமான ஒரு படம் ஒன்று, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் நல்ல படம், அது அந்த படத்தில் பார்க்கலாம். வண்டமரும் குழலால் உமை நங்கையோர் பங்குடையாய். சார்
உனக்கு என் குடும்பம், இப்போ நானும் குடும்பம் நடத்துகிறேன், நீயும் குடும்பம் நடத்துகிற, உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா? அப்போ என் வருத்தம் நமக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அது நினைவுபடுத்துறாங்க. ஏன் தட்டில் அம்பாளை சொல்லணும்? வண்டமரும் குழலால் உமை நங்கை ஓர் பங்குடையாய். எனக்கு அது பரவாயில்ல, தனியாக தான் இருக்கு, உன் கூடவே இருக்கு, உனக்கு பக்கத்திலே இருக்கு, கூட எங்கே போனாலும் கூட்டு தான் போய் ஆகணும். நாங்களாம் எங்கேயாவது போனால் விட்டுட்டாது போயிட்டு வருவோம். அதனால பண்டமரும் குழலால் உமை நங்கை ஓர் பங்குடையாய் பிண்டவர் தம்புற 3 எரி செய்த வேதியனே. பிண்டவர்னா இங்கிருந்து தெரித்து வெளியில போனவன் அர்த்தம். விண்டு தானே, விண்டெல்லாம் தெரிக்கிறதுன்னு அர்த்தம். விண்ட மாமலர் கொண்டு இணைந்து அடியன்னு திருவாமூர் தேவாரம் இருக்கு இல்லையா, பூ பூக்கிறது விண்டு போறதுன்னு அர்த்தம். பூ ஒன்னா இருந்து இப்படி தெரிச்சு கொடுத்தல, அது மாதிரி சாமிகிட்ட இருந்து வெளியில போனவன் முப்புற சிலர்கள், அதான் விண்டவர்னார். முன்னாடி சிவபூஜை பண்ணிட்டு இருந்தான், அதனாலதான் அவனை யாரும் ஜெயிக்க முடியல. இவனை ஜெயிக்கணும்னா முதல்ல அவனை என்ன செய்யணும்? சிவபூஜை பண்றதுலேருந்து இவனை தடுக்கணும்னார். அப்போ நம்ம சிவபூஜை பண்ணால் நம்மளை யாராவது வெற்றி கொள்ள முடியுமா? இது இந்த புராணத்தில் இருக்கு பாருங்க. நம்முடைய சங்கல்பம் எல்லாம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் சிவபூஜை பண்ணுறோம்னா. இல்லை சிவபூஜைனா நாங்கள் சிவபூஜை இல்லை சார், சமய தீட்சை தான் எடுத்துருக்கோம், என்ன சார் பண்ணுறதே கேட்காதீங்க. ஸோ அது கைண்ட் ஆஃப் அதுவும் சிவபூஜை தான். சிவபூஜைனா சாமியை கூப்பிடுறது தான், பூஜை பண்ணுறது தான். சந்திதூரம் தாபுரம் நிறுத்துறது தான் சிவபூஜையா என்ன? சந்திதூரம் தாபுரம் நிறுத்துறதுன்னா என்ன? லிங்கத்தை நிறுத்தி இப்படி ஆவாகனம் பண்ணுறோமே அதுதான் நிறுத்துறதுன்னு அர்த்தம், ஸ்தாபித்தல். சந்திதோறும் தாபரம் நிறுத்தின்னு சொன்னார் சுந்தரமூர்த்தி சாமி. இது தாபரம் நிறுத்தலைனாலும் சாமி மனதுக்குள்ளே நிறுத்திருந்தாலே போதுமானது. அதனால் சமய தீட்சை உள்ளவங்க அப்படி அவன் சாமி பூஜை விட்டுவிட்டான். உடனே எல்லாரையும் அழிச்சார். 3 பேர் மட்டும் விடல, அவங்கள வச்சுட்டு அழிச்சார் அப்படின்னார். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் 3 புறங்கள் எரித்த அன்று 3 அருள் செய்தான். அந்த 3 பேர் சிவபூஜை விடாதவன் அந்த முப்புறத்தில். இந்த 3 பேரையும் விட்டுட்டு மிச்சத்தெல்லாம் அழித்தாருன்னார் சாமி. அதில் 3 புறங்கள் எரித்த அன்று 3 அருள் செய்தார்னு அதை காமிக்கிறார். அப்படி விண்டவர் தம்புறம் 3 எரி செய்த எம் வேதியனே, என்னுடைய வேதியனே, தென்திரை நீர் வயல் சூழ் திருக்கோளிலி எம் பெருமான். தென்திரை நீர்னா என்ன? கோளிலிங்கிறது கோளிலி அப்படி தென்னா அழகுன்னு அர்த்தம். அந்த இடத்துல கோளிலி அப்படிங்கிற இந்த டெல்டா வயல், டெல்டா பகுதி ஊர்லையாவது வயல்வெளி தான் இருக்கும். மருத நிலம், அது மருத நிலம்னா வயல் இருக்கும், வயலில் தண்ணி இருக்கும், தண்ணியில் அலையாக வருமா, அதான் தென் திரையினார். திரைனா அலை அடிக்கக்கூடியதாகிய நீர் சூழ்ந்த வயல் சூழ்ந்த திருக்கோளிலி எம்பெருமான். அண்டமது ஆயவனே, இந்த பிரபஞ்சமாகவே இருக்கக்கூடியவனே, அவை அட்டித்தரப்பணியே என்று அது கேட்டார். திரும்பவும் சொல்லுகிறார், பாதி ஓர் பெண்ணை வைத்தாய். திரும்ப அதே ஞாபகப்படுத்துற சாமிகிட்ட, நீ குடும்பக்காரன் நானும் குடும்பக்காரன், குடும்பக்காரனுக்கு ஒரு குடும்பக்காரோட வருத்தம் தெரியக்கூடாதா அப்படின்னார். படரும் சடை, அதோட அன்னைக்கு இன்னொரு வேற வச்சிருக்கேன், அதையும் ஞாபகப்படுத்துறார். ரொம்ப மோசம். ஆதி ஒரு பெண்ணை வைத்தாய், படரும் சடை கங்கை வைத்தாய், இன்னொன்னு வச்சிருக்க நீ. அதனால படரும் சடை கங்கை வைத்தாய். உனக்கு தெரியாதா இந்த லேடிஸ் என்ன பாடுபடுத்துவாங்கன்னு? அடுத்த வரை அதான் சார் போடார், நான் சொல்ல. மாதர் நல்லார் வருத்தம், மாதர் அடைந்த வருத்தம் பொருள் கொண்டாலும் சரிதா, மாதர்கள் நம்மளை படுத்துற வருத்தம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாலும் இல்லை, அது பொருள் அல்ல. மாதர் நல்லால் வருத்தம், அவ பறவை வருத்தப்படுறது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுகிறார். அது தினம் மாகேஸ்வர பூஜை நடத்துறாங்க அம்மா. மாகேஸ்வர பூஜை என்ன ஐயா வெளில பேசிட்டாரா நானா? அதனால மாதர் நல்லார் வருத்தம் அது நீயும் அறுதி என்றே. உனக்கு தெரியுமே பெண்கள் அடையக்கூடிய வருத்தம் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா பெண்கள் கூப்பிட்டா உடனே சாமி வந்துடுவார் சீக்கிரமா. சடையா எனுமால் சரண்ணி எனுமால் உடையாய் தகுமோ இவள் ஏசரவே கேட்கறாரு ஞானசம்பந்தர். இந்த பெண் இப்படி கூப்பிட்றாள், உனக்கு காதில் உள்ள அப்படின்னு கேட்கறாரு. உன சடையான்னு கூப்பிடுறாரே, நீதான் சரண்ணின்னு சொல்றாளே, உனக்கு காதில் உள்ளையா? உடையாய் தகுமோ இவள் ஏசர, உன்னை திட்டுறாளே அது என் காதில் வாங்க முடியல அப்படிங்கிற. உடையாய் தகுமோ காதலே வாங்க முடியாது திட்டாரு. அந்த அளவுக்கு திட்டல, கொஞ்சம் திட்டான்.
உன்னை நம்பிட்டு இருந்தானே கவின்மர்கள் பெருமானே காவாய் இது கேட்டார். கவின்மர்கள் பெருமானே காவாய் இன்னும் விழுந்தா. இந்த அழைச்சிட்டு வந்தான் இல்லையா ஒரு பையனை, அத்தை பையனை அழைச்சிட்டு வந்துட்டா. அவன் பாம்பு கடிச்சிட்டு நைட்டில் தொட்டு அழ முடியல, கல்யாணம் ஆகலன்னும். அழைச்சிட்டு வந்து அப்பா விடுவது திரும்பி போக முடியாது, ஓடி போனவனு பேர் வந்துடும். உன்னோடையும் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னை நம்பி வந்தானே கோயில் இப்படி தெரிஞ்சு பொழுது விடுச்சு பார்த்தா நைட்டெலாம் எழுதிட்டு இருக்கா சார், ஆள் இல்லை, யாரும் காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. பொழுது விடிஞ்சு அழுது நிமிந்து பார்த்தா திருமருகல் பெருமானுடைய கோபுரம் தெரிகிறது. ஆஹா உடனே கும்பிட ஆரம்பிச்சிட்டான். கவின்மருகல் பெருமானே காவாய், கவின்மருகல் பெருமானே காவாய்ன்னு அவர் கூப்பிடுறது ஞானசம்பந்த பெருமானுடைய காதுகளில் போய் விழுகிறது. அவர் உடனே பாடுறார், கோயில் உள்ளே போல அவர் வெள்ளன்ட்டார். நான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஊரில் உன்னுடைய திருமருகல்ல ஒரு மடையில் பூத்திருக்கக்கூடிய கோலை பூ கூட சிரிக்குது அழகா, இந்த பொண்ணு அழுவுறா உன் ஊரில் அப்படிங்கிற. மடையார் குவளை மலரும் மருகல் பெருமான்னர், மடையார் குவளை மலரும் மருகல் பெருமான், உடையாய் தகுமோ இவள் ஏசரவை, இப்படி உனக்கு திட்டாலே இது உனக்கு சரியா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பையன் உடனே உறங்கி எழுவான் போலே வென்று எழுந்தார் சேகராசாமி. உடனே ஏன்ச்சா உடனே மனம் புணரும் பெருவாழ் வகுத்து விட்டார். அடுத்த ஞான சம்பந்தரே கல்யாணம் பண்ணி வச்சார் சார் அவங்களுக்கு அப்படின்னு அதை பார்க்குறோம். ஏன்னா சத்திரம் பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம புராணத்திலே பார்த்துருக்குறோம் சரிதானே. ஸோ அப்படி பெண்களுடைய ஏசரு உனக்கு தெரியாதா, மதர் நல்லார் வருத்தம் அது நீயும் அரிதி என்றே, கோதில் பொழில் புடைசூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றே. குண்டையூர் என்பது இந்த தேவாரம் பாருங்க, குண்டையூருக்கும் சொல்லலாம் கோயிலுக்கும் சொல்லலாம், ஏன்னா எல்லாத்துலேயுமே குண்டையூரும் குறிப்பிட்டிருக்கு, குண்டையூரும் பாடல் பெற்ற தலம்னு சொல்லலாம் இதை வச்சுக்கொண்டு. ஏன்னா இது கோயிலடி தேவாரம்னு சேகரார் சாமி தான் ஐடென்டிஃபை பண்ணுறாரு, என்ன கோயிலில் வந்து பாடினார் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா குண்டையூர் நடக்கிற சம்பவத்துக்கு கோயிலில் பாட வேண்டிய காரணம், அதனால கோயிலில் வந்து பாடிக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் இதில் குண்டையூரையும் முழுக்க முழுக்க சொல்லிட்டே வரார், அப்போ குண்டையூருக்கும் உள்ள பதியமாகவும் இதை கொள்ளலாம். குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆதியே அற்புதனே அவை அட்டி தரப்பணியே, சாமி துதிக்கிறார் ஆதியே அற்புதனே, நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். சொல்லுவது என்னை என் உனை நான் தொண்டை வாயுமை நங்கையை நீ புல்கிய இடத்தில் வைத்தாய்க்கு ஒரு பூசல் செய்தார் உளரோ. நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, குடும்பம் நடத்துகிற, உனக்கு யாராவது இடையூறு பண்ணுறாங்களா அவன் குடும்பத்துக்கு? ஆனால் நான் ஏன் பண்ணுற குடும்பத்துக்கு மட்டும் ஏன் சார் இப்படி இடையூறு பண்ணுறீங்க, நீங்கள் நெல்லு கட்ட இவ்வளோ பெரிய மலையை கொடுத்து வச்சுருக்கீங்க கேட்குறாரு. சொல்லுவது என் உனை நான், உனக்கு நான் என்ன சொல்கிறது, உனக்கு நான் என்ன சொல்கிறது, சொல்லுவது என்னுடைய, உனக்கு தெரியாது என்ன இருக்குது நாட்டில், நான் சொல்லி உனக்கு தெரியப்பட வேண்டியதில்லை, இதெல்லாம் நடக்கும், நீ நடத்திட்டு இருக்க. அப்போ இந்த பதியம் பாடுறது கூட யாருடைய அனுகிரகத்தினால தான், சாமி அனுகிரகம் தான். சொல்லுவது என் உனை நான் தொண்டை வாயுமை, தொண்டைனா கோவக்கணின்னு அர்த்தம், தொண்டை கோவைக்கணி போல சிவந்திருக்கக்கூடியதாக அந்த இதழை உடையவளாகிய நங்கையை நீ புல்கிய இடத்தில் வைத்தாய், புல்குதெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறதுன்னு அர்த்தம். அவளை அணைத்து கொண்டு இடது பாகத்தில் வைத்திருக்கிறாய். ஒரு பூசல் செய்தாருளரோ, நீ இந்த மாதிரி செய்து கொண்டதுக்கு யாராவது நீ குடும்பம் நடத்துறதுக்கு நீ இருக்கிறதுக்கு உன்னை யாராவது கேட்டிருக்காங்களா, எதாவது பண்ணியிருக்காங்களா? ஒன்றுமே இல்லை. அப்புறம் உனக்கு சொல்லணுமா? ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. கொள்ளை வளம்புறவில் கொள்ளை வளப்புறவுனா அது புறம்பனைன்னு சொன்னார். எங்கே நெல் மலை உண்டாயிருக்கு புறம்பனை, அது முல்லை நிலம். அது ஆக்சுவலாக வயல்வெளி இல்லாமல் திடல் பகுதியில் தான் அந்த, ஏன்னா நெல் எங்கே குவிக்கப்படும், திடலில் தான், களம்னு சொல்லுவாங்க அது, அதனால தான் அங்கே தான் கிடச்சிருக்குங்கிறது. கொள்ளை வளம் புறவுன்னார். புறவுன்னா கொல்லை பக்கம்னு அர்த்தம். புறவில் குண்டை ஒரு சில நெல்லு பெற்றேன் அல்லல் களைந்து அடியேற்கு அவை, என்னோட துன்பத்தை நீக்கி எங்களுக்காக அதை அட்டி தரப்பணிய என்று சாமி பாடுகிறார். முல்லை மூறு வாழ்வுமை ஒரு பங்குடை முக்கணனே, அகைன் அம்பாளை சொல்லி சொல்லி தான் கூப்பிட்றாரு இவர். ஆனால் இவர் தன் மனைவிக்காக கேட்கறதுனால அவர் மனைவி ஞாபகப்படுத்தி கேட்கிறார் இவர். முல்லை அம்பாள் சிரிச்சா அப்படி இருக்குமா, முல்லை முறுவல் கீழே பார்த்தாமே அரும்பரவை அப்படின்னு போன வாரம் தானே, அதுக்கு முத வரமா அரும்பறவை, பேர் பறவை, பெண்மையினுள் பெரும்பறவை, அல்குல் ஆறு பறவை, அணிமுள்ளர் அணுமுல்லை அரும்பறவைன்னு படிச்சுக்கோங்க. 7 முறை வருதா பறவைன்னு. சரி, அத முல்லை முறுவல் உமை ஒரு பங்குடை முக்கணனே பல்லுயர் வெண்தலையில் பழைய கண்டுழல் பாசுபதா. சாமி நீங்கள் ஒன்றும் வேலைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, நீங்கள் பிச்சை எடுத்தே வாழ்க்கை நடத்துருவீங்க, எங்கள் குடும்பம் அப்படி கிடையாது அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார், அந்த மண்டை ஓட்டை கவுத்து தான் வாங்கணும் கீழே. மண்டை ஓடு இப்படி இருக்கு இல்லையா, இந்த முகம் பக்கம்லாம் போயிடுது, அந்த ஓடு மட்டும் இருக்குது. ஆனால் இந்த முன்பக்கத்தில் இது மட்டும் இருக்குதாமா, அதில் பல்லு நீட்டிக்கிட்டு இருக்குங்கிறார்.
பிரம்மனுடைய பல்லு நீட்டிட்டு இருக்கு. அதான் பல் உயர் வெண்தலையில் பல்லையர் பல் உயர் தான் சரி. பல் உயர் வெண்தலையில் பழி கொண்டுழல் பாசுபத விரதம் உள்ளவர்கள் அந்த மண்டபத்திலே சாப்பிடுவாங்க, வாங்கி சாப்பிடுவாங்க. அது சிவபெருமானுடைய குணம் தான். அது கொள்ளை வாழம்புறவில் கொள்ளை தினமும் புறவு, கொள்ளைனாலும் புறவு, வீட்டு கொள்ளை பக்கம் சொல்றது இல்லையா, அதுதான் திடல் பகுதி. மரம் மட்டெல்லாம் காடாக இருக்கும். கொள்ளை வாழம்புறவில் திருக்கோளிலி எப்பெருமான் அல்லல் கடைந்தேற்கு அல்லல் களைந்து அடியேற்கு அவை அட்டி தரப்பணியே, என்னுடைய அல்லலை கலந்து எனக்கு அது அட்டி தருவாயாகன்னு கேட்கிறார். குறவம் அமரும் குழலாலுமை, குறா மலர்னு அர்த்தங்க. குறா அப்படிங்கிறது ஒரு வகை மரம். அந்த மரத்தை பூக்கிற பூவை சூடி கொண்டிருக்கிறார். குறவம் அமரும் குழலாலுமை நங்கை போர் பங்குடையாய் பறவை பசி வருத்தம் அது நீயும் அறுதி என்றே. இப்படி சொல்றாரு, ரொம்ப பசியோட இருக்காங்கிறார். சொல்ல வேண்டியதான் ஏதோ உயர்மன வீழ்ச்சியா இருந்தாலும் என்ன சொல்றாரு, பறவை பசி வருத்தம் உனக்கு அறிய மாட்டாயா. சார் என்ன சார் பசி? பசினா வயிற்றுக்கு மட்டும்தான் பசியா? அறிவு பசி கிடையாதா உலகத்துல? அம்மாவுக்கு என்ன பசி? அடியாருக்கு உணவிட வேண்டும் என்கின்ற பசி. அடியாருக்கு உணவிட வேண்டும், மாகேஸ்வர பூஜை செய்ய வேண்டும் என்கின்ற பசி. அந்த பசி உனக்கு தெரியாதா? அங்கே நெல் போனாதானா சார் மாகேஸ்வர பூஜை நடத்த முடியும் அப்படின்னா. பறவை பசியோட இருக்கா. எவனோ ஒருத்தன் பின்னாடி பொண்ணு கண்டுபிடிச்சி எழுதுறான். என்ன அவங்க ஊரில் அப்படியே வழிமான சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க, இப்படி பாடுற சுந்தரமூர்த்தி சாமி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பறவைனாச்சியார்ட்டு ஏகப்பட்ட காசு இருக்கு ஆல்ரெடி. அவன் ஏற்கனவே பணக்காரி அவங்க. அதோட சேர்ந்து இவர் வேற போய் சேர்ந்திருக்காரு. அது இல்லாமல் இவங்க 2 பேரும் வச்சிருக்க காசுல அப்படியே வச்சுக்கிட்டு வேற குண்டையூர் கிழார அனுப்புறதான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட பசி வரத்தை எங்கேருந்து வரப்போகுது? வராது. இந்த பசி என்பது அந்த அடியாருக்கு உணவிட வேண்டுமே, மக்கள் எல்லாம் பஞ்சகாலத்தில் துன்புறுகிறார்களே, அதுக்கு உணவிட வேண்டுமே என்கின்ற பசி உணர்வு, அந்த பசி வருத்தம். அது நீயும் அறிதி என்றே. உனக்கு தெரியுமே நான் கஷ்டப்படுறவங்க உங்களுக்கு தெரியாதா? குறவமா மரும் பொழில் சூழ். அகைன் திரும்ப குறவத்தை சொல்றா பாருங்க. முதல்ல குறவம் அம்பாலோட தலையில இருக்கு, 2வது குறவம் பொழில்ல இருக்கு. குறவமரும் பொழில் சூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். அந்த குண்டையூர்ல நிறைய குறாமரங்கள் இருக்குது, அதனால குறவமரும் பொழில்னாரு. அரவம் அசைத்தவனே, அரவம்னா பாம்பு, கையில பாம்பை வைத்துக் கொண்டிருக்கிறவனே அசைத்தவனே நடக்கும். கடுத்தாடும் கரதலத்தில் கமரகமும் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாட்டு புலியூர் சிற்றம்பலத்து பெருமானை பெற்றாமன்றேன்னு பாடுறார். அரவம் அசைத்தவனே அவை அட்டித்தறிப்பணியேன்னு கூப்பிட்டார். கேட்டார், எம்பெருமான் உனையே நினைந்தேத்துவன் எப்பொழுதும் பம்பமரும் குழலால் ஒரு பகமம் வந்தவனே செம்போனின். அதெல்லாம் தெரியுதில்லை. எம்பெருமான் உனையே நினைந்து எப்பொழுதும் ஏத்துவேன். இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, சொல்லாமலே தெரியும் அவருக்கு. பம்பமரும் குழல், பம்புனா வாசனைன்னு அர்த்தம். வாசனை வீசக்கூடிய அம்பாளை ஒரு பாகத்தில் வைத்தவனே. செம்போனின் மாளிகை சூழ் திருக்கோளிலி எம்பெருமான். சிவந்த மாளிகைகள் நிறைய இருக்கக்கூடிய திருக்கோளை அந்த தளத்திலே எப்பொழுது இருக்கக்கூடிய பெருமானே. அன்பது வாய் அடியேற்கு அவையட்டி தரப்பணியே, அன்பாக எனக்காக செய்து கொடுப்பாயேன்னு கூட்டார். அடுத்தது ராவண கர்வபங்கத்தை குறிக்கிறார். அரக்கன் முடிக்கரங்கள் அடர்த்திட்டயம் ஆதிப்பிரான். நேற்று நான் சாப்பாடு கொடுக்கும்போது நீங்க போயிட்டு வரீங்க, அது வச்சுட்டு போக மாட்டாங்களா? இல்லை, கரெக்டாக இருக்க பாருங்க. சரி சரி. வெட்டி வச்சு அரக்கன் முடிக்கரங்கள் அடர்த்திட்டயம் ஆதிப்பிரான். பறக்கும் மரபு அல் உள்ளால் பறவை அவள் வாடுகின்றாள். அரக்கன் முடிக்கரங்கள் அடர்த்திட்டானா ராவணனா தரையில மலைக்கை அடித்து வச்சு அழுத்தினவனே ஆதிப்பிரானே. பறக்கும் அரவல்களால்னா பெருசா இருக்கு இடுப்பு, அம்மாவோட இடுப்பு, அதை இடுப்பு நுனி சின்னதா இருக்கு, பின்பக்கத்தை புட்ட பகுதியெல்லாம் பெருசா அழகு இருக்கான்னு சொல்றார். அல்குள்னா அந்த பகுதி தான். பறக்கும் அரவல்களால் பறவை அவள் வாடுகின்றாள். குறக்கினங்கள் குதிகொள் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். குறக்குன்னா என்ன? குரங்கு. அது என்னவா? ஏன் குரங்க குறக்குன்னு பாடுறாரு? வலித்தல் விகாரம். குரங்குங்கிறது வலிந்தது, இக்குன்னு இங்கு இக்கா இருக்கு, வலித்தல் விகாரம். குறக்கினங்கள் குதிகொள், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும் அந்த ஊர்ல. ஏன்னா பழம்லாம் நிறைய விளையுது அந்த ஊர்ல.
பிறகு ஒரு ஊரில் இருந்ததுன்னா அங்கே என்ன கிடைக்குதுன்னு அர்த்தம், அதுக்கு தீனி நிறைய கிடைக்குதுன்னு அர்த்தம். குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் இரக்கமதாய் அடியேற்கு அவை எட்டி தரப்பணியே என்றார். பண்டை மால்பிறவன் பறந்தும் விடந்தும் அயர்ந்தும் கண்டிலராய் அவர்கள் காண்பரிதாய் அபிரான். முன்னாடி ஒரு காலத்தில் திருமாலாலும் பிரம்மதேவராலும் கண்டுபிடிக்க முடியாதவராகிய உயர்ந்தவரா வளர்ந்து நிற்கக்கூடியவராகிய அந்த சிவபெருமான பெருமானே யாரை வந்திருக்காங்க மட்டும் சொன்னாங்க பெருமான் சொல்லுங்க. தானா நல்ல பேர் வாங்கியிருக்கேன். கொள்ளை வளம் புறவில் இதை வச்சு நம்ம என்னென்ன சேட்டை செய்வான்னு எனக்கு தெரியும். அவ்வளவுதான். கொள்ளை வளம் புறவில் தென்திரை நிர்வயல் சொல் திரு கோலிலி எம்பெருமான். அது திரும்ப சொல்றார். தென்திரை நிர்வயல் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அண்டமதாயவனை அவை எட்டித்தரப்பணியே கொள்ளை வளம்புறவில் திரு கோலிலி எம்பையவனை நல்லவர் தாம்பரவும் திரு நாவல் ஊரன் அவன் நல்லவர் தாம்பரவும் திருநாவலூர். திருநாவலரை யாரும் பரவுறாங்க? நல்லவர்கள் பரவுகிறார்கள். அந்த ஊரை சேர்ந்த அந்த நாவலூரவன் ஊரன் அவன் ஊரன் அவன்னா சுந்தரமூர்த்தி. இவர் நம்பி ஆரூரன்கிறத ஊரன் மட்டும் எடுத்துக்கிறார். இப்போ தீபன் ராஜன் என் பேர் இருக்குன்னா அதை ராஜின்னு மட்டும் சொல்லிக்கிட்டாலும் என் பேர் தானேப்போ. தீபன் சொன்னாலே என் பேர் தான். எல்லாரும் இவர் நம்பின்னு சொல்லுவாங்க. ஊரன்னு யாரும் கூப்பிடுறது இல்லை இல்லையா? நான் எங்கேயாவது வேறு இடத்துல தனியாக என் பேரை சொல்ல விருப்பம் இல்லைன்னா அங்கே ராஜுன்னு சொல்லிவிடுவேன். என் பேரை சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ என் பேரை சொல்லாத மாதிரி இருக்கு, என் பேரை சொன்னது மாதிரி ஆகிட்டுது இல்லை. அதுமாரி இவரும் பண்ணுறேன். ஊரன் அப்படின்னு சொல்லிக்கிறார், ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. நாவல் ஊரன் அவன் நெல்லிட ஆட்கள் வேண்டி நினைந்து ஏத்திய பத்தும் வல்லார். நெல் அள்ளுறதுக்கு தானே கேட்டார், அதை குறிப்பிடுறாரு. இந்த பத்தும் வல்லவர் யாரோ அல்லல் கலைந்து உலகின் அண்டர் வானுலகு ஆள்பவரை என்று நம்முடைய துன்பத்தை எல்லாம் நீக்கிக் கொள்வோம் இந்த பதிகத்தை பாடுபவர்கள் என்று சாமி சொல்கிறார். 10 பாட்டு தான் பாடுறாரு. 10வது பாட்டிலே கடைக்காப்பும் சொல்கிறார் என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறார். முடிக்கும். இப்போ அடுத்தது பதிகம் முடிஞ்ச உடனே என்ன சொன்னார் சாமி? பதிகம் நல்லா இருந்ததா? சூப்பராக இருந்ததுப்பா, கவலைப்படாத, உனக்கு நல்லது நடக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு சாமி. இப்போ ஆளிட வேண்டிக் கொள்வார் அருகு திருப்பதியான கோயிலில் தம்பெருமான் கோயிலினை வந்து எய்தி வாழன கண்படவால் வருந்தாமே எனும் பதிகம் மூல வரும் காதலுடன் முன் தொழுது பாடுதலும். பாடினாரா பதிகத்தை? பார்த்துட்டோமா? இப்ப சாமி என்ன பண்றார்? நேரடியா ஒரு சவுண்டு மட்டும் வருது உள்ள இருந்து. கோயிலி சாமி சொல்றார், நேரா தோன்றாம அசரீரியா ஒரு வாக்கு சொல்லுகிறார். சரி, பகல் போட்டோம், நைட்ல தான். நாங்க எப்போதும் நைட்ல தான் வேலை செய்வோம். எங்க ஒர்க்கிங் ஏஜென்சி வந்து நைட்ல வேலை செய்யாது சார். ஏன்னா பகல்ல நாங்களே வேலை செஞ்சா ஊரு தாக்காது இல்லையா? அதனால நைட்ல தான் நாங்க வேலை செய்வோம். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நாங்க நைட் வந்து வரோம்னு சொல்றாரு சாமி. பகல் பொழுது கழிந்த பின் பறவை மனை அளவு இன்றி மிக பெருகு நெல் உலகில் விளங்கிய ஆரூர் நிறைய புகப்பெய்து தருவன நம்பூதங்கள். ஏன்னா அவர்கிட்ட என்ன வேலையாட்கள் இருக்காங்களோ அவ்வளவுதானே கொடுப்பாரு. சாமி ஏதாவது சாமி கிட்ட சுந்தரமூர்த்தி நாவுக்கரசு பெருமான் கேட்பார், சாமி இந்த உடம்பு ரொம்ப காலமான சமண சமயத்தில் வாழ்ந்து அவன் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்த்த உடம்பு சாமி இது. இந்த உடம்பை வைத்துக்கொண்டு உன்னை என்னால் நினைக்கவே முடிய மாட்டேது. அதனால இந்த உடம்பு உனக்கு அடிமை என்று எனக்கு எப்போது ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். என் உயிர் காப்பதற்கு இச்சை உண்டேல், ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல், மின்னார் மூவலை சூளம் என் மேல் பொறி அப்படின்னு கேட்டார். என் மேல ஒரு பச்சை சாட்டு போட்டு விடும் அப்படின்னு கேட்டார். நான் உனக்கு சொந்தமானவன் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதும் எனக்கு ஒரு சூளப்பொறி, முன்னார் மூவிலை சூளம் என் மேல் பொறியினர். உடனே இவர் வர வேண்டியதானே? உடனே அங்கிருந்து ஒரு மையத்துக்கு ஈடு பூதம் வருது, வான்னு சொல்லி வரைஞ்சி விட்டு போகுது. இவர் நேரம் வரமாட்டார். அவருக்கு வேலை செய்யறதுலாம் யாரு தான்? பூதம் தான். உடனே அப்புறம் அதே விட்டாங்க. திருவாவூர்துறைக்கு வந்தாங்க. சித்திரன் ஞான சுந்தர சாமி வந்தார். அவங்க அப்பா அப்பதான் இருந்தாப்புல இருந்து திடீர்னு வந்து
நான் யாகம் செய்ய போகிறேன், காசு கொடுக்குறாரு பிள்ளைய பார்த்து. அவர் எங்கேயாவது கொடுக்குறது, இவர் வேலை பார்க்குறதோ ஒரு திவாலன் வங்கியில், காசே கொடுக்க மாட்டார். இவரே பிச்சைக்கார மாதிரி தான் உட்காந்துருக்காருங்கிற அப்பர் சாமி. சாமி எப்படி வேலை பார்க்குறது? விற்றோன் ஒன்று இல்லாத நல்கூர்தான் கான். எதையும் வித்து திங்கிறது கூட வழி இல்லாத மாதிரி வச்சிருக்கேன் சாமி. உன்ட்ட வேலை போட்டிருக்கிறது ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு கவரிங் நகையாவது வாங்கி போட்டிருக்கியா? போட்டிருக்கிறதெல்லாம் பாம்பா இருக்குது, புளி தோலாக இருக்குது, நான் மாட்டுத்தோல் ஆட்டுத்தோல் என்னோட தோல் இருக்கும் அத்தனை தோல் வாங்கி போட்டு வச்சிருக்கிறேன். இதை எவ்வளோ வாங்குவான எடுத்துகிட்டு போனேன். சுந்தரமூர்த்தி சாமி கேட்குறாரு, அற்ற உனக்கு கும்பிட்டு என்ன எங்களுக்கு பிரயோஜனம்? அற்ற காலத்தோ அவர் காலத்தும் ஒற்றி வைத்து உண்ணலாமோ ஓனகாந்தன் தலிவுளாரே. ஒன்றரை பொருளை அடகு வச்சு எங்களால் சாப்பிட முடியுதா? ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறார் உங்ககிட்ட சுந்தரமூர்த்தி. அதனால வெற்றோன் ஒன்று இல்லாத அல்குருந்தான் கான். இவர்கிட்ட அவர் வேலை பார்க்குறாரு ஞானசம்பந்தர். இவர்கிட்ட என்ன காசு பணத்தை எதிர்பார்க்க முடியாது. அதனால அவர் நின்று பாட்டு தான் பாடுறது வழி. இவர்கிட்ட வந்து அப்பா காசு கேட்குறாரு, நாங்கள் யாகம் செய்ய போகிறோம்ப்பா, காசு கொடுங்க. ஓ, காசு நான் எங்கேருந்து கொடுக்குறது? உடனே சாமி கிட்ட போகிறார். இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எனக்கு இல்லையே அப்படிங்கிறார். இதுவோ எமை ஆளுமாறு ஈவது உனக்கு என்று இல்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறையாரனே என்று கேட்குறாரு. இடறினோ தலறினோன்னு பாடுறாரு. அவர் இந்த ரீம் ரீம் ரீம்னு அதில் வரும். ரீம்ங்கிறது மகாலட்சுமிக்குரிய பீஜாட்சரம். அதனால அந்த பதிகத்தை நாம பாடினா நமக்கு மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். இடறீனும் தலறீனும் அப்படின்னு இருக்கும். அதில் ரீம் 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 அப்படிலாம் சொல்லுகிற பின்னாடி ஆராய்ச்சியாளர்கள் பாடுறாங்க. கிளாம், ஒன்று கிளாம், ரெண்டு கிளாம். கிளாம்ங்கிறது விஷம் நீக்கக்கூடிய பிஜாட்சரமாமா. அது அப்பசாமி வச்சு பாண்டா சொல்லுகிறார்கள். சரி, அது இருக்கட்டும். உடனே ஒரு இதனை கொடுத்துட வேண்டியதானே காசை. உடனே ஒரு பூதம் வருது தூக்கிக்கிட்டு. பூதம் ஒன்று அந்த பலிபீடத்தில் வைத்தது நான் சேர்க்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு யாரை தான் அனுப்புவார்? பூதங்கள் தான் வரும். கொடை அனுப்பு சாமிக்கு பல்லக்கு கொடுக்கணுமா, இது மேலே பந்தல் பிடிக்கணுமா, உடனே பந்தலை பூதங்கள் தான் பிடிச்சிட்டு வரும். சுந்தரமூர்த்தி சாமியோட வேலையை பார்த்து விட்டார். பின்னாடி வருது. இல்லையா? அதனால சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட எல்லாம் காசு பண்ணலாம் கொடுத்துட்டு அனுப்புனாரு. சேரமான் பெருமாள் ஆயினாரு. வரவேல் இவருக்கு ஒரு பொறாம வந்துட்டான் பெரிய சிவபெருமானுக்கு. ஏன் சார் இந்த வேலையை செஞ்சார் அவர் அப்படின்னு கேட்குறாரு சேகரா சாமி நம்ம கிட்ட. இப்போ சுந்தரமூர்த்தி சாமிக்கு அவர் ஃப்ரெண்டு கொடுத்தாரு. சார் நீ என் ஃப்ரெண்டு தானே, என் ஃப்ரெண்டான இருக்கும்போது எப்படி சார் உனக்கு இன்னொருத்தவங்க உனக்கு தரலாம்? நான் தானே உனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு பொசசிவ் பெரிய சிவபெருமானுக்கு அப்படின்னு நான் சொல்லலை, சேகரா சாமி சொல்கிறாரு. ஏன்னா இவருக்கு ஃப்ரெண்டு அவருக்கு ஃப்ரெண்டு அவரு தானே. சுந்தரமூர்த்தி சாமிக்கு ஃப்ரெண்டு யாருப்பா? கலெக்டர் வாரநாயனர். அவர் ரொம்ப நாளாக சுந்தரமூர்த்தி சாமி வச்சிருக்காரு ஊர்லேயே, அனுப்ப மாட்டுறாரு. நான் திருவாரூருக்கு போகணும் ஆசையாக இருக்கு எனக்கு நான் கேட்டார். திருவாரூர் சரி அப்படியா, சரி போயிட்டு வாங்க, ஆனால் என்னோட சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போங்கிறாரு. நமக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட போகிறாரு. வண்டியில் ஆள் வாகனத்தை ஏற்றிட்டு வந்துட்டு இருக்காரு அவர். அங்கே திடீர்னு சாமி வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பூதகணல் அனுப்பி விட்டு எல்லாத்தையும் கவர்ந்துட்டு வாங்கடா, எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வாங்கடா. இதுக்கு திருப்பி கொடுத்துட்றாரு. ஆனால் ஏன் இது நடந்தது எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒன்று யோசிச்சு பார்க்குறேன். சேக்கரார் சாமி அபிப்பிராயப்படார். சுந்தரருக்கு தானன்றி வேறு யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல் இருக்கு இவர். அதனால தான் இந்த வேலையை பார்த்தாரு போல் இருக்கிறார் சேக்கரார் சாமி இல்லையா? ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட அப்படி நியாயமாக நடந்துக்கிறார் சாமி. நம்ம ஃப்ரெண்டுக்கு நாம தானே ஃப்ரெண்டாக இருக்கணும். இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தால் அவனை வேணால் ஃப்ரெண்டாக இருந்துருப்போம். ஆனால் அவன் வாங்கி கொடுத்தா சட்டாயம் கொடுத்தானே நமக்கு கடுப்பாக இருக்காப்புல இருக்கும். நான் அவன் வாங்கி கொடுத்தேன், அதை அப்படியே வச்சிருக்கியா காட்டு பார்ப்போம். ஸோ பொசசிவ் இல்லையா? வந்துடும் பேசிட்டு எதுக்கு இந்த ஊரில் இருக்க ஏறு கால் இட்டுறது இல்லையா இவடில் எத்துக்கு இங்கிருக்கீர் எம்பெருமானீர். உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா நகை நட்டோட உட்காந்துருக்கீங்க, நீயும் வீட்டுக்காரமாவும். இந்த ஊரில் ஒரே கொலை கொள்ளையாக நடக்குது, ரெண்டு பேரும் நகை நட்டோட இருக்கீங்க. அப்போ அந்த கூட்டத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு கேட்குறாரு. ஏறுகால் இட்டுறது இல்லையா இடையில் எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பெருமானீரே. அப்படியெல்லாம் பசுக்களே கொன்றதென்று பாவிகள் பாவம் ஒன்றறியார். உயிர்கொலை முசுக்கள் போல பல வேடர் திரி முருகன் பூண்டி மாநகரன்பால் இசுக்கழிய பைக்கம்புக்கு கொண்டு எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பெருமானீரே இதெல்லாம் அழகாக கேட்குறாரு. இப்படியெல்லாம் பூதகணங்கள் தான் அவருக்கு வேலை செய்யும் பொழுதும். அதில் எங்கேயும் பூதகணங்கள் தான் வரும்ப்பா அப்படின்னு சொல்கிறார். பகல் பொழுது கழிந்ததன் பின் பறவை மனை அளவு இன்றி மிக பெருகு உடல் உலகில் விளங்கிய ஆரூர் நிறைய புகப்பெய்து தருவன நம்பூதங்கள் என விசும்பில் நிகர்ப்பறியது ஒரு வாக்கு நிகழ்ந்தது நின்மலன் அருளால் என்று சொல்லுகிறார். பிரம்மனுடைய அருளால விசும்பல் ஆகாசத்தில் ஒரு வாக்கு, அசரீரின் பேர். இன்றைக்கு பகல் முடிஞ்ச உடனே
இன்னும் இரவில் நெல்லெல்லாம் எங்கே வந்துடும்? பறவை மனைக்கு வந்து விடும் என்று சொல்லுகிறாங்க. தம்பிரான் அருள் போற்றி தரையின் மிசை விழுந்து எழுந்தே கும்பரால் உணர்வறிய திருப்பாதம் தொழுது ஏத்தி செம்பொன்னேர் தடையாரை பிறப்பதியும் தொழுது போய் நம்பரார் ஊரர் அணைந்தார் நாவலூர் நம்பரார் அணைந்தார் நாவலூர் நாவலனார் என்று சொல்கிறார். அப்படியே சாமி ரொம்ப சந்தோஷம். சரி நீங்க கொடுத்து அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு புறப்படுறார். தம்பிரான் அருள் போற்றி தரையின் மிசை விழுந்து எழுந்து தரையில விழுந்து வணங்கி கும்பரால் உணர்வறிய திருப்பாதம் தேவர்களாலே அறிய முடியாததாகி அந்த திருப்பாதத்தை தொழுது ஏத்தி செம்பொன் நேர் தடையாரை பிறபதியும் தொழுது போய். இப்போ இந்த திருவாரூர் கோயிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் என்ன கோயில் இருக்கோ அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போகிறது தான் காரவாசலா. காரவாசல்லாம் இங்கே தான் இருக்கு போடுறது. அது வழியாக போகிறார். ஆக்சுவலாக தேவூர் எப்படி கோயிலில் யார் இங்கே போயிருக்கீங்கம்மா? கோயிலில் எப்படி ஆமாம் கோயிலுக்கு எப்படி போகணும்? ஆமாம் இல்லை திருவாரூர்லேருந்து கோயில் எப்படி போகிறது? வழி என்ன? இல்லை திருவாரூர் டு கோயில் என்ன ரூட்டுன்னு கேட்குறேன். நாகப்பட்டினம் ரோட்டில் தானே போவோம். நாகப்பட்டினம் ரோட்டில் வண்டியில் தான் போகணும். சரி அந்த தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணுகிறாருங்கிறார் காட்டுல. சரி தரிசனம் பண்ணிட்டு எங்க போனார்? திருவாரூருக்கு போயிருக்காரு. யாரு? சுந்தரமணி சாமி தான் போனீங்க. நிறைய பேர் அதாவது அவங்கவுங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த பக்கம்லாம் ஏகப்பட்ட டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. எதை பற்றி பேசிட்டு இருக்கேன்னு தெரியல. பூங்கோயில் மகிழ்ந்தருளும் புராதனரை புக்கீரைஞ்சி நீங்காத பெருமகிழ்ச்சி உடன் ஏத்தி புறம்போந்து பாங்கானார் புடை சூழ்ந்து போற்றி சைக்க பறவையார் ஓங்கு திருமாளிகையின் உள் அணைந்தார் ஆரூரர். வீட்டுக்கு போறார். அது திருவாரூர் போறார். திருவாரூர் போனோடனே முதல்ல எல்லா கோயிலும் போயிட்டு இருந்தோடனே திருவாரூர் கோயிலையும் போய் தரிசனம் பண்றார். பூங்கோயில் மகிழ்ந்தருளும் புராதனரை புக்கிறைஞ்சி நீங்காத பெருமகிழ்ச்சி உடன் ஏற்றி புறம் போந்து வெளில வந்தோடனே பாங்கானார் புடை சூழ்ந்தனா ஒரு உலா போனாருன்னா பக்கத்தில் யாரெல்லாம் வருவாங்க சார்? வேற அடியார்கள் வேற ஹரிசனங்களா? வேற யாரு? திருமால் பிரம்மா வருவாங்களா? இல்லை ஏன் ஒரு சந்திக்கவே இல்லை. வரணும் கீழே பார்த்துருக்க ஒரு உலான்னு சொன்னேன். உலானா யார் போவாங்கன்னு சொன்னேன். சென்ற ஊரில் நடத்தினேன். உலா போனால் அதில் கீழே பார்த்தோமே கைக்கீடா குரங்கு சிவல் கௌதாரி அதெல்லாம் பிடித்து கொண்டு செல்வார்கள்னு பார்க்கலையா? சென்ற வகுப்பில் இதான் பாங்கானார் சாமிக்கு குழா போகும்போது முன்னாடி போகக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் வர பாங்கானார் புடை சூழ்ந்து போற்றி சைக்க சுந்தரமணி சாமி போற்றி சைக்க அவர் பறவையார் ஓங்கு திரு மாளிகையின் உள்ளணைந்தார் ஆரூரரு. வீட்டுக்குள்ள போறார். அம்மா ஓடி வந்து எதிர்கொண்டு அழைப்பாங்க இல்லையா? இதுதான் உலக வழக்கம். கணவர் வெளில போயிட்டு வந்தால் என்ன செய்யணும்? மனைவி ஓடி சென்று வாசலிலே அழைக்க வேண்டும். நம்முடைய இன்முகத்தை காமிக்க வேண்டும். அதுதான் மரபாக இருக்கிறது. இல்லை சாயந்தரம் கிளம்பி எப்பயும் கிடையாது. எங்கே கிடையாதா? அதனால இருக்கு. எங்கள் வீட்டில் இருக்கு. எங்கள் வீட்டில் இருக்கு. அதனால சாயந்தரம் ஆனால் என்ன பண்ணோம்? முகம் கழுவி பொட்டு வச்சு பூ வச்சு நல்லா சாமியை கும்பிடும். இருக்கா? சாமி வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு மங்களகரமாக நின்று கொண்டு கணவர் வந்தோடனே சிரித்த முகத்தோடு அழைக்கணும். அவர் வரும்பொழுதே 4 மணிக்கு வரேன்னு சொன்னது இப்போ தான் வருது 6 மணிக்கு. பொறுமையாக வாங்க வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பார்த்தோன்னே அவர் மேலே எரிஞ்சு விடக்கூடாது. பார்த்தோன்னே இந்த விட தான் இன்றைக்கி முழுக்க இருக்கணுமா அப்படின்னு அவன் நினைக்கிறாமே நடந்து கொள்ளக்கூடாது இல்லையா? இன்முகத்தோடு அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஓடி சென்று எதிர்கொண்டு அழைக்க வேண்டும். வாங்க வாங்க இப்போ தான் வந்தீங்களா? வர வழியில் சாப்பிட்டு வந்தீங்களா? அது சாப்பிட்டீங்களா? எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு போய் கேட்கணும். நீ மட்டும் திட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லையா? என்னது
எதுவுமே அப்படிதான் சொல்லுங்கிறாங்க. எதுவுமே வீட்டில் இல்லைன்னு சொல்ல கிடையாது, இருக்குன்னே சொல்லி பழகணும். அரிசி பாத்திரம் காலியாக இருக்கு, புளி காலியாக இருக்கு, மிளகா காலியாக இருக்கு, மல்லி காலியாக இருக்கு, உப்பு காலியாக இருக்குன்னு தான் சொல்லணும். உப்பு இல்லை, அரிசி இல்லை, புளி இல்லைன்னு சொல்லக்கூடாது சொல்லணும். அப்போ கூட இருக்கு. இடக்கரை நடக்கல. சொல்ல நல்லா சரி, அதெல்லாம் நல்லா இருக்கு. வீட்டுக்காரர் வந்து என்ன செய்யணும்? ஓடி சென்று வளர்ந்த முகத்தோடு எதிர்கொள்ள வேண்டும். அப்படி பறவை நாச்சியார் செய்கிறார்கள். கோவை வாய் பறவையார் அம்மா செத்திக்கிட்டே வராங்களாம். கோவை வாய் பறவையார்னார். அப்படின்னா சிவந்திருக்கு வாய். அப்பதான் மேக்கப் போட்டுருக்காங்க, கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் டச்சப் பார்த்துட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் இல்லையா? அப்போ விட்டா லிப்ஸ்டிக் உண்டா? அப்போ இருக்கு, நான் சொல்லியிருக்கேன். அப்போ அப்போவா லிப்ஸ்டிக் போடுற சிலையை பார்த்துருக்கீங்களா? லிப்ஸ்டிக்கு போடுறத வந்து பெரியாழ்வார் ஒரு இடத்துல பதிவு பண்ணுறார். காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கோவை செவ்வாய் திருத்தும் குலுக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு திருமால் மீது காதல் கொண்ட பெண்ணு வந்து என்ன பண்ணிப்பாலாம், அப்போ போய் எடுத்துட்டு கண்ணாடியை பார்த்துப்பாலாம். இந்த லவ் வந்துட்டுனால அதுதான். அதுக்காக கண்ணாடியை பார்த்துட்டு வரும், போய் நல்லா இருக்கோம் இல்லையா, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கேன்னு. காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கோவை செவ்வாய் திருத்தும், அப்போ போய் திருத்திக்கிட்டே இருக்கோம், போய் லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டே இருக்கோம்னு சொல்லுவார். அதனால் அந்த லிப்ஸ்டிக் அது அம்மா போட்டு வராங்க. இப்போ தான் கோவை வாய் பறவையார் ஏன் திருத்திக்கிட்டே வராங்க சாமியை பார்க்கு. தாம் மகிழும்படி கூறி சாமி வரும்போது என்ன சொல்லணும்? மகிழும்படி கூறணும். வாங்க வாங்க, எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சாப்பாடாக ரெடியாக இருக்குது, சீக்கிரம் கை கால் கழிட்டு வாங்க சாப்பிடணும், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு வச்சிருக்கேன் வாங்க அப்படின்னு கூப்பிடணும் வீட்டுக்காரர் உள்ள வரும்பொழுது இல்லையா? அதுதான் கேளுங்க. தாம் மகிழும்படி கூறி மேவி அவர் தம்மோடோ மிக இன்புற்று இருந்ததன் பின் சந்தோஷமா இருக்காங்கிறாரு. இது என்ன மீன் பண்ணாரு தெரியல சேக்கடார் சாமி. எப்போ சேர்ந்து உட்காந்து டிவி பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு பாட்டு கேட்டுருக்கலாம். இப்போ சொல்கிறத இருக்கிறத சொல்கிறேன் சார். அப்போ எது டிவி? அவங்க வீட்டில் நடனம் ஆடுறவங்க இருக்க மாட்டாங்களா? ஒரு டான்ஸ் போடுமா, நல்ல பாட்டாக போடு, ஒரு குத்து பாட்டாக போட்டுனாக்க டான்ஸ் ஆடிட்டு போகுது. அது 2 பேரும் உட்காந்து பார்ப்பாங்க இல்லையா? நல்ல பாட்டை பார்த்து ஒரு வாத்தியக்காரங்க வாசித்து பார்த்தா 2 பேரும் உட்காந்து எழுதி மகிழ்ந்து ஒரு சாமி முப்புறத்தை அழித்த வரலாறு சத்தை நடிச்சு காட்டுங்களாம்ப்பா அப்படின்னு சாமி சொன்னார்னா அந்த பெண்கள் செஞ்சு காமிக்க மாட்டாங்களா? அதுதான் இப்போ டிவி. அப்படின்னு லைவ் டிவி இருந்துச்சு. ஆக்டர்ஸ்லாம் உள்ளே இருப்பாங்க, மியூசிஷியன்ஸ்லாம் உள்ளே இருப்பாங்க. நமக்கு அப்படி கிடையாது. டிவி வீட்டில் திரை இருக்கும், அதை நம்ம பார்க்கறதுக்கே நேரம் இருக்காது. நம்ம முதல்ல போனோடனே வீட்டில் போனால் சந்தோஷமாக தான் டிவி போட்டு பார்க்கலாம். இல்லைனாக்கா வீட்டிலே பிரச்சனையாக இருந்தால் எங்கே டிவி போட்டு பார்க்குறது? இப்போ இல்லை டிவி பார்க்குறதே சில வீட்டில் பிரச்சனை ஆகிடும் இல்லையா? நான் வயதை பார்த்தாலும் டிவியை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். நம்மள்ட்ட எங்கே பார்க்குறது, நம்மள்ட்ட எங்கே பேசுறது, இதை தான் நம்ம பேசிட்டு உட்காந்துருப்போம் இல்லையா? அது கணவனும் உண்டு, மனைவி உண்டு இல்லையா? மனைவி வந்து டிவி பார்த்துக்கிட்டே இருப்பா, உட்காந்துக்கிட்டு சீரியல் பார்த்துட்டு இருப்பான். சாப்பாடு அதில் தான் இருக்கு பாருங்க, ரசம் அதில் இருக்கு பாருங்க, அதில் எடுத்துக்காங்க, இதை பிடிச்சி அது இருக்கு பாருங்க, அதில் சாப்பாடுக்கு வச்சு எடுத்துக்கலாங்க, இது கூட வரணுமாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சீரியலா நிறைய இருக்கு, அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் அதெல்லாம் பார்த்துக்கொண்டு அதெல்லாம் நம்மளோட ஈடுபாட்டில் இல்லாமல் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியது. இந்த அளவுக்கு என்ன அது மைக்கலாம் பேசலாம். நாளைக்கு தொடக்கமா அது? அதனால மேவி அவர் தம்மோடு மிக இன்புற்று இருந்ததன் பின் சேவின் மேல் உமையோடும் வருவார்தம் திருவருளின் ஏவலினால். சேனா ரிஷபம், ரிஷபத்து மேலே யாரோட வருவார்? அவரு உமையோட வருவார். சாமி ரிஷபத்தில் வந்தாலும் தனியாராக வரமாட்டார், அம்பாலோட தான் வருவார். அது அருளல் கோலம். அது சேவின் மேல் உமையோடும் வருவார்தம் திருவருளின் ஏவலினால் அவ்விரவு பூதங்கள் மிக்கு எழுந்தது. கூட்டமாக ஓடுது, ஒரு குறுக்க ஓடுது, ஒன்று அப்படி ஓடுது, ஒன்று இப்படி ஓடுது. கொண்டையூரில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. பூதங்கள் மிக்கு எழுந்தது. பூதம்னா எவ்வளோ பெருசு இருக்கும்? நம்ம நினச்சிக்கிறோமே பூதம்னா எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் போல் இருக்கு. பட்டினத்தில் பூதம்னு படம் வந்தது, அது பெருசாக இருக்கும். திருப்பதி லட்டு வேணுன்னா கொண்டு வந்து கொடுக்கும். அது அந்த மாதிரி பூதம் இல்லை, சின்ன சின்னதாக இருக்கும். சாமி பூதங்கள்லாம் அவ்வளோ பெருசு இருக்கும்.
வயிறு மட்டும் பெருசாக இருக்கும், காலெலாம் சின்னதாக இருக்கும், தலைமுடிலாம் நிறையா இருக்கும், குண்டு குண்டாக சின்னதாக இருக்கும். அதனால தான் குண்டை குரல் பூதம்னாரு. அது குரல்லாம் குட்டியாக தான் இருக்கும், ஓடும் முடியாடும் சாமி வேலைலாம் அதான் சுற்றி. அதுதான் தள்ளா தூக்கி வச்சுட்டு போவோம். இதில் நிறைய இதில் பூதவரி திருப்பழனத்தில். ஆமாம், பூதவரி அப்படிங்கிறத நீங்கள் கோயில்களில் பழைய சோழர் கால சிற்றாலயங்களில் சிவாலயங்களில் கருவறைக்கு கீழ் மேலே அந்த செவரும் கருவறையும் இணையக்கூடிய அந்த விமானம் இணையக்கூடிய இடத்துல பூதவரின்னு ஒன்று பார்க்கலாம். அதில் பல பூதங்களுடைய சேட்டைகள்லாம் பார்க்கலாம். பூதங்கள்லாம் என்னென்ன செய்யும், ஆடுறது பாடுறது, அதை இழுத்துக்கிறது, கையை பிடிச்சி கடிக்கிறது, காலை பிடிச்சி கடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கோம். எல்லாம் கைத்தட்டுமா சாமி பாட்டு, சூப்பர் 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 அப்படின்னு சாமி டான்ஸ் ஆடினோடனே எல்லாம் கைத்தட்டுமா. இது அப்பர் சாமி சொல்லுகிறார்கள், அர்த்தன பல்குரல் பூதம் அரித்தன பல்குரல் பூதம் கை என்ன பண்ணுறது, பூத்தன பூத்தது பொன்போல் சடைகள் புரி சடைகள் போல அர்த்தன பல்குரல் பூதம் அரித்தன கை கொட்டி அப்படிங்கிறார். சாமி ஆடுறது பார்த்து என்ன பண்ணுது, எல்லாம் ஐபிஎல்ல 6 ஆனோடனே சவுண்டு கேட்குதுல, ஓன்னு அந்த சவுண்டை பூதங்கள் கொடுக்குமா சாமி ஆடினோடனே. அதுதான் நாங்கள் அதை பேசிட்டு வந்துட்டோம். இப்போ அதான் விளையாட்டு கேப்பு. அதே தான் மழைப்பாடி தான், மழைப்பாடியில் தான் நம்ம பார்த்தோம், மழைப்பாடியில் தான் காமிச்சோம். ஒன்று ஒன்றா எல்லாம் வரிசை கையை கடிக்கிறதுக்கு அதெல்லாம் பூதங்கள் செய்யக்கூடிய சேட்டைகள் அப்படிங்கிறது. அப்படியா? நனிப்பள்ளியில் பார்த்தோம், நனிப்பள்ளியில் பூதவரி பார்த்தோம். நிறைய கோயில்கள் இருக்கும் பூதவரி, நிறையா இருக்கும் பூதங்கள். பழப்பாடியில் நல்லா பார்த்தோம். அந்த ஒன்று வந்து கையை பிடிச்சி இந்த இது அடிக்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த வேலைகள்லாம் பூதங்கள் செய்யும். பூதத்திலே பல வகை இருக்குன்னு பார்த்தோமே. அந்த மழவழியில் தான் பார்த்தோம். சிம்மமுக பூதம், பன்றி முக பூதம், அதெல்லாம் சங்குதர பூதம், இதெல்லாம் பார்த்தோமே. சங்கு பூதம் வந்து பாட்டு பாடுறதும் இருக்குது. பூதங்கள் இசை கொட்டும், சாமிக்கு பாடுறது எல்லாம் அதுக்கு அவர் தான் துணை. அவர் வந்தாருன்னா அவர் மட்டும்தான் ஹைட்டாக இருப்பார், மற்றெல்லாம் குள்ளமாக அவருக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். எல்லாம் எப்படி எப்போ பார்க்க கொடுத்து வைக்குமோ தெரியல. இந்த காட்சியில் கற்பனையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? எனக்கு உள்ளபடி சாமியை பார்க்கறது இந்த பூதங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது, இந்த சேட்டைகள்லாம் பார்க்கணும். அதனால செவின் மேல் உமையோடும் வருவார்தம் திருவருளின் ஏவலினால் அவ்விரவு பூதங்கள் மிக்கு எழுந்தது. ஒரே கூட்டமாக வந்திருக்கு எல்லாம் பூதம். அந்த ஊரில் என்ன செஞ்சதெல்லாம், குண்டையூர் நெல்மலையை குரல் பூத படை கவர்ந்து பண்டுலாம் குழல் பறவை மாளிகையை நிறைவித்தே அண்டர்பிரான் திருவாரூர் அடங்கவும் நெல்மலையாக்கி கண்டவர் அற்புதம் எய்தும் காட்சி பெற அமைத்தனவால் என்ன சொல்லுகிறார். இப்போ வேட்டெலாம் போடுறாங்க போல இருக்கு. அது ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் விடுங்க பார்த்துக்கலாம், லஞ்சில் கற்றுலாம் உட்காந்து. அதனால் குண்டையூர் நெல்மலையே குரல் பூதம். குரல்னா என்ன, குட்டினர் சின்னது, அதில் தான் குரல், திருக்குறள்னே அதுக்கு பேர், சின்னோன்று இருக்கிறதுனால. குரல் பூத படை கவர்ந்து எல்லாவற்றையும் நெல்லெல்லாம் அதுதான் தூக்கிட்டு வருது. ஓடுறவா ஒரே கூட்டமாக போயிட்டுருக்கு. மக்களுக்கு தெரியல இதெல்லாம், ஏன்னா நைட்டில் நடக்குது இந்த வேலை இல்லையா? இங்கே நடத்து இங்கே நிறுத்தின அந்த நெல்மலையெல்லாம் எங்கே இருக்குது? திருவாரூருக்கு போனால், திருவாரூரில் சிட்டிங்க அது திருவாரூர். அங்கே இது மாதிரி பெரிய களம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் பறவை நாச்சியார் வீட்டுள்ள எங்கெங்கெல்லாம் பத்தாயம்லாம் வச்சுருக்காங்க. பத்தாயம் தெரியும் இல்லையா? பத்தாயம்னா என்ன? நெல் போட்டு வைக்கக்கூடிய மரத்தால் ஆன குதிர். இதை மண்ணாலே செஞ்சோம். மரத்தில் இருக்கா? குதிர் மண்ணால் செஞ்சால் குதிர், மரத்தால் செஞ்சால் பத்தாயம்னு பேர். இதெல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ ரூம்ஸ் இருக்கும் எங்கள் தலையும் நொப்பி வச்சுருக்கு நெல்லை. அப்புறம் வெளியில் வந்து பட்டரை போட்டு வச்சுருக்கு, எல்லாம் பண்ணி வச்சுருக்கு. அப்பயும் இடமத்தில் வருவனாச்சேரி வீட்டில். அப்புறம் திருவாரூர் முழுக்க எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கு. நெல்லை எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு திருவாரூரில் போய் சேருங்கன்னு சொல்லியிருக்காரு போடுங்க. அவ்வளோதான். திருவாரூருக்கு வந்துட்டு இல்லை, அவ்வளோதான். பண்டுலாம் குழல் பறவை மாளிகையை நிறைவித்தே அண்டர்பிரான் திருவாரூர் அடங்கவும். திருவாரூரே அடங்கி போச்சு. அதில் என்ன, நெல்மலையாக்கி கண்டவர் அற்புதம் எய்தும் காட்சி பெற அமைத்தனவால். எல்லாரும் எதிர்ப்பு அந்த நெல்லை எப்படி இப்போ நெல்லை கொட்டிருக்கு, நெல்லை கொட்டிருக்கு. பார்க்குறேன் யாரோ ஒருத்தவங்க அரிசி வாங்கிட்டு போய் ரோட்டில் கொட்டி போனாலே ஆச்சரியப்படுறோம். பார்க்குறது அரிசி கொட்டி போயிட்டாங்களேன்னு. மற்றவங்களாம் நினச்சிக்கிறேன் எங்கேயாவது கொண்டு யாரோ கொட்டிருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. மக்களுக்கு தெரியாது இல்லையா சம்பவம் எது நடந்திருக்குன்னு. யார் வீட்டு வாசல் திறந்தாலும் வெளியில் நெல்லாக கிடக்கு. தெருவில் அடி எடுத்து வைக்க முடியல, காலை எடுத்து வைக்க முடியல, ஒரு நெல்லாவே இருக்குது. போய்ட்டு வாசல் படிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் நெல்லை குமிச்சு, சாதாரண கொஞ்சம் நெல்லை மூட்டை மட்டும் அழுனாலும் மாளாது போல் இருக்கு. அவ்வளோ நெல் கொட்டியிருக்கு. மழையாக குமிச்சு இருக்கு இதெல்லாம்.
அப்ப கண்டவர் அற்புதம் எய்தும் காட்சி வர அமைத்தனவால் அவ்விரவு புலற்காலையார் ஊரில் வாழ்வார் கண்டு பொழுது சொன்ன எல்லாரும் எந்த கதவு திறக்கிறதுக்கு வராங்க. சாணம் தெளிக்கிறதுக்கு முதல்ல பெண்கள் வருவாங்க இல்லையா, வாசல் கதவை திறக்கணும். முதல்ல திறந்து சாணம் தெளிக்க வந்து பார்த்தாக்க ஒரே நல்லா இருக்கு. எங்கே பார்த்தாலும் தெருவெல்லாம் நல்லா இருக்குது, திண்ணையெல்லாம் நல்லா இருக்குது, படியெல்லாம் நல்லா இருக்குது. உடனே வீட்டுக்காரை கூப்பிட்டு காமிக்கிறாங்க லேடிஸ் எல்லாம். எங்கே உடையாங்க பாருங்கள் இவ்வளோ நெல் இருக்குது, எதுங்கன்னு எல்லா வீட்டு வாசலையும் நல்லா இருக்குது. இவ்வளோ நெல் எங்கே சார் விளையுது? நம்ம சோழ நாட்டிலே விளையாது இவ்வளோ நெல். இந்த நெல் நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், அப்போ பழைய தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுங்க, டெல்டா முழுக்க விளைந்து. இப்போ இந்தியாவில் அதிக நெல் விளையிற இடம் எது? இந்தியாவில் அதிக நெல் விளையிற இடம் முதல்ல கர்நாடகம், அதுக்கு அடுத்தது தான் தஞ்சாவூர். இப்போ இருக்க கணக்கு அதுதான். கர்நாடகா அதிக நெல் விளை, கர்நாடகாவில் நெல் அதிகம். ஏன்னா தண்ணி புறம் வந்தாலும் வச்சுருக்கான். அதனால் இந்த உலகம் ஃபுல்லாக அரிசியாக விளைஞ்சா நெல்லாக விளைய வச்சுருந்தா கூட இவ்வளோ நெல் கிடைக்காது. எங்கேருந்து வந்து தெரியல, எங்கேருந்து தெரியலன்னு சொல்லி அதிசயப்படுகிறார்கள். அவ்விரவு புலற்காலையார் ஊரில் வாழ்வார் கண்டு எவ்வுலகில் விளைந்தன நெல்மலை இவை என்று அதிசயித்து நவ்வி மதர்னா மான்குட்டின்னு அர்த்தம். நவ்வினாலே மான் அர்த்தம் வரணும். நவ்வினா மான், திருநோக்குனா மான் போல பார்த்தது. நவி மதர்னா மான்குட்டி போலன்னு அர்த்தம். மான்குட்டி போல முழிக்கக்கூடிய மங்கை பறவை. நவ்வி மதர் திருநோக்கின் நங்கை புகழ் பறவையார்க்கு இவ்வுலகு வாழ வரும் நம்பி அளித்தன என்பார். அவங்க வீட்டுக்காரிக்கு அவன் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு பேசுறது இல்லையா? அந்த மாதிரி இந்த நெல்லெல்லாம் நம்பி நங்கை பறவைக்காக வாங்கி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் அதிசயித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இவ்வுலகு வாழ வரும் நம்பி அளித்தன என்பார். ஆனா நீக்கரிய நெல் குன்று தனை நோக்கி நெறி பலவும் போக்கரிதாயிட கண்டு மீண்டும் தம்கில் புகுவார். பாக்கியத்தின் திருவடிவாம் பறவையார்க்கு இந்நெல்லும் போக்குமிடம் அரிது ஆகும் என பலவும் புகர்கின்றார். என்ன சொல்ல சொன்னீங்க? எந்த வரி நல்ல அறிவுங்கிறீங்க? இது பொக்கரிதா இடக்கண்டு மீண்டும் தமிழ் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. எல்லாம் கொண்டு போய் ஒன்று சுத்தம் பண்ணி பரவனாச்சாரி வீட்டில் கொட்ட, அவங்க வீட்டிலே கொட்ட இடம் இல்லைப்போ. அதை கொட்டது போக மிச்சம் தானே வெளியே அது கிடக்குப்போ. அதனால் முடிஞ்சதை குமிக்கிறதுக்கு பார்க்குறாங்க, அல்றது பார்க்குறாங்க. எதுவும் அப்பயும் தீர்ந்த மாதிரி தெரியல. நெல் நீக்கரிய நெல் குன்று தனை நோக்கி நெறிபலவும் போக்கரிதா இடக்கண்டு. குடையில் அல்லாமா, மொத்தம் இதில் குதிரையில் போட்டு வைக்கலாமா, பத்தாயத்தில் போட்டு வைக்கலாமா, இல்லை சாக்கு வாங்கிட்டு சொல்லி அதில் கட்டி வைக்கலாமா, ஏதோ யோசிச்சு பார்க்குறாங்க. எதுக்குமே இது வசப்படுற மாதிரி தெரியல. அரிதா இடக்கண்டு மீண்டும் தம்கில் போகுவார். அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்ப போயிடுறாங்க. எல்லாம் முடியாது சார். ஆமாம், வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. ஏன்னா வாசலுக்கு தான் வெளில வர முடியாது. நல்லா இருக்கு. அதில் என்ன சார் நடக்குதுங்க? ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணும்போது மைக் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்களோ? புனைபாக்கியத்தின் திருவடிவாம் பறவையார்க்கு அவரும் அம்மாவும் யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த நெல்லை என்ன செய்யறது தெரியல, ஒரு நெல் வந்துருச்சே. பாக்கியத்தின் திருவடிவாம் பறவையார்க்கு இந்நெல்லும் போக்கிடம் அரிதாகும் என பலவும் மொழிகின்ற புகழ்கின்றார். எல்லாம் அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, இவ்வளோ நெல் இருக்குது, இவ்வளோ நெல் இருக்குது, இவ்வளோ நெல் இருக்குன்னு பேசிக் கொடுக்குறார்கள். உடனே அப்போ தான் அம்மாவுக்கு ஒரு எண்ணம் உண்டாகிறது மனசுக்குள்ளே. ஏன் இந்த நெல்லை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு பண்ணோம்? அவங்கவுங்களே அவங்கவுங்க நெல் எடுத்துக்கங்க. அப்போனா தான் அதுக்கு டிஸ்போஸ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டோர் பண்ணுறது இடம் இல்லை. அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஐயா சாமி கல்யாணம், அவங்கவுங்க வீட்டில் சாப்பாடு நான் அவனுக்கு. அது மாதிரி அவங்கவுங்க வீட்டிலே அவங்கவுங்களுக்கு அப்படி இல்லை. ஒரு கஞ்சி பையன் அப்படி கல்யாணப்படுத்துவாங்க. ஐயா சாமி எனக்கு கல்யாணம், அவங்கவுங்க வீட்டிலே சாப்பாடு. நல்லா வரும்போது சாப்பிட்டு வச்சிருக்கேன். அதனால பாக்கியத்தின் திருவடிவாம் பறவையார்க்கு இந்நெல்லும் போக்கிடம் அரிதாகும் என பலவும் புகழ்கின்றார். பண் தொண்டர் தமக்கு அளித்த நெல் கண்டு மகிழ்ச்சிறப்பார். இன்று உங்கள் மனை எல்லைக்கு உட்படு நெல் குன்று எல்லாம்
பொன்தங்கு மாளிகையில் புகப்பெய்து கொள்க என வென்றி முரசு அறிவித்தார். மிக்க புகழ் பரவையார். பரவனாச்சார் உடனே ஆளை கூப்பிட்டு அனுப்பிவிட்டு அந்த திருவாரூர் எத்தனை வீதி இருக்குது திருவாரூரில், எல்லா வீதியிலும் நெல் இருக்குது. அதனால் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு வாசல் எவ்வளோ நெல் இருக்குது அது அவங்கவுங்க எடுத்துக்கொள்ளுங்கப்பா, இதுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. அது ஆள் வச்சு பறையடித்து அறிவிக்கிறார்கள்னு சொல்லுகிறார். அதனால் வந்தொண்டர் தமக்களித்து நெல் கொண்டு மகிழ்ச்சி சிறப்பார். நான் கணவரை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாங்க அம்மா. என் கணவர் மாதிரி யாருமே வராது சார், எனக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபோனில் செயின் எடுத்து எத்தனை ஃபோனில் செயின் போடுற பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பெருமைப்படுக்கிறோம் முடியாது கணவரை பார்த்து. என் கணவர் எனக்கு எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு, என் புடவை எடுத்து கொடுத்தாரு. 1000 பேர் எடுத்து கொடுத்தாலும் வீட்டுக்காரர் ஒன்று வாங்கி கொடுத்தா அது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எதுவும் கிடைக்காது. பெண்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அது இல்லையா? யார் அம்மா வீட்டிலேருந்து 1000 வந்தாலும் வீட்டுக்காரர் ஒன்று வாங்கி கொடுத்தாருன்னா அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சுகம் தான். அதனால் இந்த அம்மாவுக்கு இப்போ நான் சாமி நம்பியாரூரில் கொடுத்த உடனே அந்த எண்ணி பார்க்குறாங்க. வந்தோன்றர் தமக்களித்த நெல் கண்டு மகிழ்ச்சி சிறப்பார். இன்று உங்கள் மனையெல்லாம் எல்லைக்கு உட்படும் நெல் குன்று எல்லாம் பொன்தங்கு மாளிகையில் சொல்லிடுறாங்க. தெளிவாக சண்டை வந்துடக்கூடாதுன்னு. ஓ மனை அளவில் எவ்வளோ உனக்கு இருக்குதோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும் இல்லையா? அதனால் எதை வேணாலும் அழிக்கலாம், நிறையா இருக்குங்கிறதுன்னு எழுதக்கூடாது. உங்கள் வீட்டு வாசல் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வத்து கொடுக்குறாங்க. இன்று உங்கள் மனை எல்லைக்கு உட்படும் நெல் குன்று எல்லாம் பொன்தங்கு மாளிகையில் புகப்பெய்து கொள்கை என வென்றி முரசு அறிவித்தார். மிக்க புகழ் பறவையார் என்று சொல்லுகிறார். நம்ம அதோடு நம்ம நிறைவு பண்ணிப்போம். அடுத்து ஷார்ட் வந்து பார்ப்போம் வச்சுக்கலாம் இது என்ன இருக்குங்கிறது. இந்த கதவெல்லாம் சாத்தி வச்சுருங்க, அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க நீங்கள்